அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாண்டுரங்கன் திருக்கோயில் தாங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தென்னாங்கூர்ன்ற ஊரில் தான் இருக்குது. இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். பாண்டுரங்கன் கோயிலின் கருவறை விமானம் அதன் உச்சியின் கோபுர கலசத்துடன் வட இந்திய பாணியில் கட்டப்பட்டிருக்கு. ஒடிசா மாநிலத்தின் பூரி ஜெகநாதர் கோயில் விமானம் போன்று அமைப்பில் இந்த கோயில் விமானமும் தோற்றமளிக்குது. இந்த திருத்தலத்தோட மூலவர் பாண்டுரங்கன், தாயார் ரகுமாயி, தலவிருச்சம் தாமலை மரம், கோயிலில் பின்புறம் நந்தவனம் உருவாக்கப்பட்டிருக்கு. பாண்டுரங்கன் சுமார் 12 அடி உயரத்தில் சால கிராமத்தினால் மிக அழகாக நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இங்கு எந்திர வழிபாட்டில் முக்கியத்துவம் பெறும் ஸ்ரீ சக்கரத்தின் அதிதேவதைகள் மகா சோடஸ்ரீ என்ற திருநாமத்தில் ஒரே வடிவில் அருள்பாலிக்கின்றனர். எந்திர வழிபாடான ஸ்ரீ சக்கரத்திற்கு மகா மேரு அமைப்பை ஏற்படுத்தி பூஜை செய்வது மாபெரும் பலம் தரக்கூடியது. இந்த மகா மேருதான் மகா சோடாஷியாக இத்தலத்தில் விளங்குகிறது. ஸ்ரீ சக்கரத்தில் எத்தனை பிரிவு உள்ளதோ அத்தனை பிரிவிற்கும் உள்ள தெய்வங்களாக மகா சோடாஸ்ரீ, ராஜராஜேஸ்வரி, சரஸ்வதி, லக்ஷ்மி, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், விநாயகர், பாலா, அன்னபூரணி, ராஜமாதங்கி, வாராகி, பிரித்யங்கரா, சரபேஸ்வரர், சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர், அகோரமூர்த்தி, வனதுர்கை, தக்ஷணாமூர்த்தி, சுப்பிரமணியர், சண்டி மகாலட்சுமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, மகேந்திரா, சாமுண்டா, மகாலட்சுமி ஆகியோர் இத்தலத்தில் விக்கிர வடிவில் இருப்பது மிகவும் விசேஷம். ஒரிசா மாநிலத்து பூரி ஜெகநாதர் கோயிலை போன்று 120 அடி உயரத்தில் கோபுரம், 9.5 அடி உயரத்தில் தங்க கலசமும் அதன் மேல் சுதர்சன சக்கரமும் காவி கொடியும் பார்ப்பவரை பிரமிக்க வைக்கும் விதத்தில் அமைந்துள்ளது. கோயிலின் ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. பலிப்பிடத்தை தாண்டி 16 கால் மண்டபம் உள்ளது. இதன் நடுவில் கருடாழ்வார் வீற்றிருக்கிறார். மகா மண்டபத்தின் நுழைந்தவுடன் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டதை போன்ற உணர்வு. இங்குதான் கோவிந்தராஜ பெருமாள் திருப்பதியைப் போல் சனிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் கல்யாண உற்சவம் கண்டு அருள்கிறார். இங்கு பெருமாளின் திருக்கல்யாணம் தெய்வீக சம்பிரதாயமும் பஜனை சம்பிரதாயமும் இணைந்த உற்சவம் நடத்தப்படுகிறது. கோயிலின் பின்பக்கம் ஞானானந்த சுவாமிகளின் பிருந்தாவனம் அமைந்துள்ளது. குழந்தை இல்லாதவங்க இங்கே குழந்தைக்காக வேண்டிக்கிறாங்க. இங்கு தாயார் ரகுமாயி அழகுக்கு அழகு சேர்க்கும் விதத்தில் அருள்பாலிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமைகளில் மதுராபுரி ஆளும் மன்னன் அலங்காரத்திலும், வியாழக்கிழமைகளில் பாத தரிசனத்திற்காக மிக எளிமையான பாண்டுரங்கன் அலங்காரத்திலும், வெள்ளியன்று வெள்ளி கவச அலங்காரத்திலும், சனிக்கிழமை திருப்பதி வெங்கடாச்சலபதி அலங்காரத்திலும் அருள்பாலித்து வருகிறார் இறைவன். ஒவ்வொரு தமிழ் வருட பிறப்பின் போது விஷுக்கனி உற்சவம் என பல அலங்காரத்தில் அருள்பாலிக்கிறார். கோகுலாஷ்டமியில் முத்தங்கி சேவை நடக்கிறது. இது தவிர ராஜகோபாலனாக கோவர்தனகிரியை கையில் பிடித்திருக்கும் கிரிதரியாக, கீதை உபதேசிக்கும் கண்ணனாக, தேரோட்டும் பார்த்தசாரதியாக, ராதாகிருஷ்ணனாக அருள்பாலிக்கிறார் இறைவன். இத்தலத்தின் விருட்சம் தாமலை மரம். துவாபார யுகத்தில் கிருஷ்ணன் இம்மரத்தின் கீழ் நின்றுதான் புல்லாங்குழல் வாசித்து அதில் ராதை மயங்கியதாக புராணங்கள் கூறுகிறது. வட மாநிலத்தில் உள்ள இந்த விருட்சம் தென்னகத்தில் இத்தலத்தில் அமைந்துள்ளது சிறப்பு அம்சம். இத்தலத்தில் பஞ்சலோகத்தினால் ஆன துவாரபாலகர்கள் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் உள்ள பண்டரிபுரம் கோயிலை போன்றே வந்தவாசி அருகே தென்னாங்கூர் பாண்டுரங்கன் கோயில் கட்டப்பட்டிருக்கு. இங்கே ரகுமாயி சமேத பாண்டுரங்கனை நம்ம தரிசிக்கலாம். ஞானானந்தா சுவாமிகளின் சீடர் ஹரிதாஸ்கிரி சுவாமியால் அமைக்கப்பட்ட இந்த கோயில் நாமநந்தகிரி சுவாமிகளால் நிறுவப்பட்டது. யந்திர வழிபாட்டின் அடிப்படையான ஸ்ரீசக்கர அதிதேவதைகள் அனைத்தும் இங்கிருப்பது மிக விசேஷம். கடவுளை உணர்ந்தவர்க்கும்
அடைவதற்கும் வழிபாடு அவசியமாகிறது. அவரவர் தகுதிக்கேற்ப பிடித்தமான முறையில் கடவுளை வழிபடலாம். இத்தலத்தின் சிறப்பம்சம் என்னென்னா, இறைவனை நாம் சங்கீதனம் பக்தி பாடல் மூலம் வழிபாடு செய்யலாம். இந்த கோயிலுக்கு உள்ளே போகிற வழியெலாம் ரொம்ப கிராமமாக இருக்குது, ஆனால் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. தியான மண்டபம் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து கோயிலை விசிட் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.